இனிய உன் நாமம் ஓதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமேயற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமேயற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. கலைமொழியால் உனை துதித்திட நாளும் கவலையும் நீங்கும் அம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலையும் நீங்கும் அம்மா. ஆட்சி வளர்ந்திடும் அருளால் பூமி நிறைந்திடும். இறைவன் குரல் கேட்போம் ஆர்வமா. நாமும் வாழ்வதால் உள்ளங்கள் ஒன்றாகிடும். நீதியில் வாழ்வு அமைவதால் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாவலியாம் உபகார அன்னையின்
திருவிழா திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்து இறையாசீர் பெற வருகை தந்துள்ள அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்னையின் பரிந்துரையால் கடந்த ஓராண்டு முழுவதும் நன்மையும் நமது ஊர் சமூகத்தையும் எல்லாவித தீமைகள் நோயின் தாக்கங்களிலிருந்து கண்ணின் மணிபோல் காத்த பேரன்பிற்காய் நன்றி கூறுவோம். வரும் ஆண்டை நாம் உபகர அன்னையின் துணையோடு எதிர்நோக்குவோம். தாய் என்னும் தீபம் இந்த உலகில் சுடர்விட்டு எரிவதால் தான் பாசம் என்னும் ஒளி இந்த உலகில் இன்னமும் மின்னி வருகிறது. மேலும் இன்று பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இறைவார்த்தை சுட்டிக்காட்டுவது போல் பெருமைக்குரிய அத்தனையும் துறந்து தம்மையே வெறுமையாக்கி தந்தைக்கு பணிந்து வாழ்ந்த இயேசுவின் வழியை நாமும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாம் அனைவரும், ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உண்மையை நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கின்றேன் என்று ஜெபித்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை நாமும் கொண்டு வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக்கி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தி உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க உபகார அன்னையின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறைவனின் திருவார்த்தைகள் 25 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தலைவரின் வழி
செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழிகளன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தையை நின்றி விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்றி விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்று விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 25 பல்லவி. ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். 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 ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையை நான் நாள் முழுவதும் நம்பி இருக்கின்றேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவை. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 21 இறை சொற்றொடர் 28 தொடங்கி 32 முடிய. மத்தேயு நற்செய்தி பிரிவு 21 இறை சொற்றொடர் 28 தொடங்கி 32. இயேசு, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித உபகார அன்னையின் அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலில் புனித உபகார அன்னையின் விழாவினை இன்று சிறப்பான முறையில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த 9 நாட்களாக நவநாள் சிறப்பு முயற்சியின் மூலமாக இன்றைய இந்த விழாவிற்காக நாம் தயாரித்தோம். இன்று இந்த விழா சிறப்பான முறையில் நம்மால் கொண்டாடப்படுகின்றது. இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற போது மிக நேர்த்தியான முறையில் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகம் முழுவதுமாக வாசிக்கப்படவில்லை, பாதிதான் வாசிக்கப்பட்டது. அதிலே 2வது பகுதி ஒரு சிறப்பான ஒரு கவிதை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாழ்ச்சியை குறித்த ஒரு கவிதை. அதாவது திருத்தூதர் பவுல்
இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று பிலிப்பியர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். அதனைத் தொடர்ந்து கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் என்று அவர் இன்னும் தொடருகின்றார் அந்த கவிதையை. இயேசு கிறிஸ்து என்ன மனநிலை கொண்டிருந்தாரோ அதே மனநிலை அன்னை மரியாவிடமும் வெளிப்பட்டது. அதை நாம் எப்பொழுதும் உள்ளத்தில் உணர வேண்டும். இங்கே திருத்தூதர் பவுல் மேலும் குறிப்பிடுகின்றார், மற்றவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக கருதுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் மனநிலை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இங்கே தாழ்ச்சி மிகவும் முக்கியமானதொன்றாக கருதப்படுகின்றது. தாழ்ச்சி என்றால் உண்மையை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வது என்று புனித அபிலா தெரேசம்மாள் அடிக்கடி வலியுறுத்துவதுண்டு. அதாவது உண்மையான நிலையை, நான் எந்த நிலையில் இருக்கின்றேன், எப்படி வாழுகின்றேன், எப்படியெல்லாம் என்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுகின்றேன் என்கிற உண்மையை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதல் தான் உண்மையான தாழ்ச்சி. அதை விடுத்து நாம் ஒரு நிலையில் இருக்க இன்னொரு நிலையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாடகம் ஆடுவது நிச்சயமாக தாழ்ச்சி இல்லை. அத்தகைய தாழ்ச்சி எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் வெளிவேடம் காட்டுவது தாழ்ச்சிக்கு எதிரானது. அன்னை மரியாவை பொறுத்தவரை அவர் உண்மையை உள்ளவாறு ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு தன்னையை முழுவதுமாக அர்ப்பணித்தார். உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத மாபெரும் பேறு அன்னை மரியாவுக்கு கிடைத்தது. கடவுளின் தாயாகும் பேறு. கடவுளின் தாய் என்று சொல்லுகின்ற போது அடிக்கடி நான் வலியுறுத்துவது, திருச்சபையை சார்ந்து வலியுறுத்துவது இதுதான். உலகம் தொடங்குவதற்கு முன்பாகவே கடவுளை பெற்றெடுத்த தாய் என்று சொல்வது அபத்தத்திலும் அபத்தம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை திருச்சபை ஒருபோது நமக்கு போதிக்கவில்லை. 431 ஆண்டிலே எபேசு நகரத்திலே அன்னை மரியாவை குறித்த அருமையான கருத்தை திருச்சபை வலியுறுத்தி பிரகடனம் செய்தபோது அன்னை மரியா கடவுளின் தாய் என்கிற உண்மையை அது வலியுறுத்தியது. இந்த உண்மை தெள்ளத் தெளிவாக மக்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான விவாதங்கள், அங்கே விவாதங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அவர் எவ்வாறு கடவுளின் தாயாக இருக்க முடியும்? சாதாரண இயேசு என்பவரின் தாய் என்று நெஸ்டோரியஸ் என்பவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டிருந்தார். ஆனால் திருச்சபை அந்த கருத்தை முறியடித்து அன்னை மரியா கடவுளின் தாய் என்று அங்கே பிரகடனம் செய்தது. கடவுளின் தாய் என்றால் மூவொரு கடவுள் என்கிற தத்துவத்திலே இரண்டாவது ஆளாகிய மகன் இந்த உலகிலே மனிதனாக தோன்ற வேண்டும் என்பது கடவுளின் ஏற்பாடு. அந்த கடவுளின் ஏற்பாட்டிலே அன்னை மரியா நம்மை போல் உலகிலே உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்ட அன்னை மரியா கடவுளால் அழைக்கப்பட்டார். கடவுளின் தூதர் கபிரியேல் அன்னையிடத்திலே வந்து கடவுளின் செய்தியை உணர்த்துகின்றார். மரியே, இந்த உலகமானது பழுதடைந்து விட்டது. இந்த உலகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே நான் படைத்தேன். இந்த உலகத்தை மனிதரின் கையில் கொடுத்தேன். ஆனால் மனிதர்கள் இதை ஒன்றுக்கும் உதவாத நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். இங்கே பழுதடைந்த இந்த உலகத்தை, பழுதடைந்த இந்த மானிடத்தை செப்பனிட வேண்டும். ஆகவே என்னுடைய ஒரே மகன் இந்த உலகிலே மனித உருவில் வர வேண்டும். அதற்கு
உம்முடைய ஒத்துழைப்பு தேவை, தருவீரா? இதுதான் அன்னையிடம் கேட்கப்பட்ட கேள்வி. அன்னையை பொறுத்தவரை இந்த கேள்விக்கு முதலிலே சரியான ஒரு புரிதல் இல்லை. ஆகவே அன்னை மரியா தாழ்ச்சியோடு கேட்கின்றார். அன்னை மரியாவுக்கு அனைத்தும் தெரியும் என்று சொல்ல முடியாத நிலையிலே அங்கே மிகவும் தாழ்ச்சியோடு கேட்கின்றார். இது எப்படி நிகழும், இது எப்படி நிகழும் என்கிற இந்த கேள்வி அறிகின்ற ஆர்வத்தை சுட்டி காட்டுகின்றது. சந்தேகத்தின் வெளிப்பாடு அல்ல, மாறாக ஏறக்குறைய 12 அல்லது 13 வயதில் இருந்த அந்த சூழ்நிலையில் அன்னை மரியா இந்த இயல்பான கேள்வியை வானதூதரிடம் கேட்கின்றார். அங்கே அன்னையின் தாழ்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. வாய்ப்பு வந்துவிட்டது, கடவுள் தன்னை தேர்ந்தெடுத்து விட்டார். கடவுளை இந்த உலகிலே மானிட சூழ்நிலையிலே மனிதனாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலை, கடவுளை கடவுளாக பெற்றெடுக்கக்கூடிய நிலை அல்ல. கடவுளை பெற்றெடுத்த தாய் என்று சொல்லுகின்ற போது தொடக்கத்திலேயே பெற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை நாம் ஒருபோதும் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில் முதலாவதாக ஒரே கடவுளை நம்புகின்றேன், அந்த கடவுளுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அப்படி இருக்க அன்னை மரியா எவ்வாறு அந்த கடவுளுக்கு தாயாக இருக்க முடியும்? நிச்சயமாக அதுவல்ல பிரச்சனை. மானிட சூழ்நிலையிலே, இந்த உலக சூழ்நிலையிலே இரண்டாம் ஆளாகிய மகனாகிய கடவுள் இவ்வுலகிலே மனிதனாக உருவெடுத்து வருவதற்கு அன்னை மரியாவின் ஒத்துழைப்பு தேவைப்பட்டது. அந்த ஒத்துழைப்பை அன்னை மரியா வழங்குவதற்கு முன்பாக தாழ்ச்சியோடு கேட்கின்றார். கடவுளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. எதற்காக நான் இதற்கெல்லாம் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தற்பெருமையோடு இருக்கவில்லை, மாறாக அமைதியாக கேட்கின்றார். அந்த கேள்வி நியாயமான கேள்வி. அந்த கேள்வி அறிகின்ற ஆர்வத்தோடு எழுப்பப்பட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு ரத்தின சுருக்கமான பதில் வந்தவுடனேயே தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்றார் அன்னை மரியா. இதோ ஆண்டவருடைய அடிமையுடைய வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று அங்கே தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்றார். நான் ஆண்டவரின் அடிமை. அடிமையை ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளட்டும். உம்முடைய திட்டம் இந்த உலகிலே நிறைவேறிட என்னை நான் கருவியாக உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றேன். உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை எப்படி வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளும் என்று அன்னை மரியா தன்னையே தாழ்ச்சியோடு கீழ்ப்படிதலோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்தாரே, அதுதான் அன்னையின் தாழ்ச்சி, அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் மனநிலை என்று எதற்காக குறிப்பிடுகின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனிதனாக வந்ததே தாழ்ச்சியின் வெளிப்பாடு. எல்லாமல்ல இறைவன் இவ்வுலகிலே மனிதனை தேடி வந்தாரே. மிகவும் செல்வரான கடவுள் ஏழைகளாகி நம்மை செல்வராக்கும்படி இவ்வுலகிலே ஏழையின் உருவம் கொண்டு வந்தாரே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதி 2ஆம் திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் குறிப்பிடுவது போல அவர் இந்த உலகிலே நம்மை செல்வராக்கும் விதத்தில் நமக்காக ஏழையானார். அதைத்தான் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அடிமையின் கோலம் பூண்டார் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது தன்னையே வெறுமையாக்கிக் கொண்டார். கிரேக்க மொழியிலே கெனோசிஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. கெனோசிஸ் என்றால் முழுவதுமாக வெறுமையாக்குதல். முழுமையாக வெறுமையாக்குதல் அவ்வளவு எளிதல்ல. சொல்வது எளிது, பேசுவது எளிது, ஆனால் செயல்படுத்துவது மிகவும் கடினம். நம்முடைய அரசியல் தலைவர்கள் பல சமயங்களில் தேர்தல் சமயத்திலே ஒவ்வொரு வீடாக செல்வார்கள். குடிசை வீட்டிற்கு சென்று அங்கே உணவருந்துவார்கள். அவர்களோடு தரையில் அமர்ந்து பேசுவார்கள்.
அவர்கள் நிலைக்கு தங்களை அவர்கள் வெறுமையாக்கிக் கொண்டதாக அங்கே காட்டிக்கொள்வார்கள். இதெல்லாம் ஒரு சுய லாபத்திற்காக, அதாவது இவர்களிடம் இவ்வாறு பழகினால் அவர்கள் உணர்வு பெருக்கின் அடிப்படையில் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு. ஆனால் கடவுளுக்கு அத்தகைய எதிர்பார்ப்பு இல்லை. அவரின் ஒரே எதிர்பார்ப்பு இந்த மனித குலம் வாழ வேண்டும், இந்த மனித குலம் மீட்படைய வேண்டும், ஆகவே தன்னையே வெறுமையாக்க வேண்டும் என்கிற நிலையில் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான மனநிலை, தாழ்ச்சியான மனநிலை. அந்த தாழ்ச்சியிலே இயேசுவின் பெருமையை நம்மால் காண முடிகிறது. அப்படிப்பட்ட தாழ்ச்சி மிக்க இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய பேறு பெற்ற அன்னை மரியா தன்னுடைய தாழ்ச்சியினால் உயர்ந்து நிற்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக அவருடைய உறவினர்களோடு சென்றிருந்த வேளையில் இயேசு கிறிஸ்து என்னுடைய தாய் யார், என்னுடைய சகோதர சகோதரிகள் யார், யார் யாரெல்லாம் இறை வார்த்தையை ஏற்று இறைவனின் திருவிழப்படி நடக்கின்றார்களோ அவர்களே என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று குறிப்பிடுகின்ற போது அன்னை மரியா எந்த விதத்திலும் எதிர்வாதம் செய்யவில்லை. அது குறித்து எந்த விதமான வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டிலே பதிவு செய்யப்படவில்லை. அப்படியானால் அன்னை மரியா அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார், தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த உலகிலே அவருக்கு, என்னுடைய மகனுக்கு நான் தாய் என்றாலும் தாய் என்கிற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முன்பாக நான் அவருக்கு பணிந்து நிற்கும் ஒரு சீடர் என்பதை அன்னை மரியா உணர்ந்தார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கானாவூர் திருமண நிகழ்விலே என்ன நிகழ்கின்றது? கானாவூர் திருமண நிகழ்விலே ரசம் தீர்ந்து விட்டது. இயேசு அங்கே வந்திருந்தார். இயேசுவோடு அவருடைய சீடர்கள் இருந்தார்கள். அன்னை மரியாவும் அங்கே இருக்கின்றார். கானாவூர் நாசரேத்துக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு ஊர். ஆகவே இந்த வீடு ஒருவேளை அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் உறவினரின் வீடாக இருக்கலாம், அல்லது மிகவும் அறிமுகமான ஒரு குடும்பமாக இருக்கலாம். குடும்பமே இயேசு, அன்னை மரியா, சீடர்கள் அங்கே வருகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை அன்னை மரியா உணர்கின்றார். உணர்ந்து அங்கே இயேசுவிடத்திலே கூறுகின்றார், மகனே, ரசம் தீர்ந்து விட்டது என்று. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலை வழங்குகின்றார். யோவான் நற்செய்தியின் அடிப்படையில் அது சம்பந்தமே இல்லாத ஒரு பதில்தான் என்று நிபுணர்கள் மிகச் சிறப்பாக கணிக்கின்றார்கள். சம்பந்தமே இல்லாத ஒரு பதில். ஒருவேளை யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதுகின்ற போது தன்னுடைய இறையியல் சிந்தனையை வெளிப்படுத்துவதற்காக அதற்கு தகுந்தாற் போல இந்த வார்த்தைகளை இணைத்திருக்கலாம் என்பது பொதுவான கருத்து. ஆண்டவர் கூறுகின்றார், பெண்ணே, அம்மா என்று சொல்லவில்லை, பெண்ணே. அப்படியானால் அன்னை மரியாவை அவர் இகழ்ந்து பேசுகின்றார் அல்லது அலட்சியப்படுத்துகின்றார் என்று அல்ல, பெண்ணே என்று உயர்த்தி பேசுகின்றார். விவிலிய பாரம்பரியத்தை நோக்குகின்ற போது அந்த பெண்ணே என்பது அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக அமைகின்றது. அதாவது தொடக்கத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து வீழ்ந்து கிடந்த போது ஆண்டவர் அங்கே அவர்களை விசாரித்து இறுதியாக மீட்பின் வரலாற்றிலே முதல் நற்செய்தி என்று அழைக்கப்படக்கூடிய தொடக்க நூலின் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை அங்கே நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ பாரம்பரியம் அதை மீட்பின் வரலாற்றின் முதல் நற்செய்தி என்று அழைக்கின்றது. அதிலே விசித்திரம் என்னவென்றால், அந்த நற்செய்தியானது பாம்பின் வேடம் கொண்ட அந்த அலகையிடம் வழங்கப்படுகின்றது. அதாவது, உனக்கும் பெண்ணுக்கும், உன்னுடைய வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம் என்று குறிப்பிடுகின்றார்.
அதாவது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு போராட்டம் இங்கே தொடங்கப்பட்டு விட்டது. அந்த போராட்டம் தொடங்கும். அங்கே குறிப்பிடுகின்ற போது உனக்கும் ஏவாளுக்கும் என்று சொல்லாமல் உனக்கும் பெண்ணுக்கும், ஏவாள் என்றாலும் பெண் என்றுதான் அர்த்தம் என்றாலும் அதை நாம் குறிப்பிட வருகின்ற போது பெண், இந்த பெண் இங்கே தோற்றுவிட்டாள், இன்னொரு பெண் உன்னை முறியடிப்பாள். இதற்காகத்தான் இதை மீட்பின் வரலாற்றின் முதல் நற்செய்தி என்று விவிலிய நிபுணர்கள், குறிப்பாக கிறிஸ்தவ விவிலிய நிபுணர்கள் அதை அங்கீகரிக்கின்றார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பெண்ணே என்று கானாவூர் திருமண நிகழ்விலே ஆண்டவர் குறிப்பிட்டு, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று குறிப்பிடுகின்றார். இது மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தைகள். யோவான் நற்செய்தியிலே பல இடங்களில் இயேசுவின் நேரம் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு இடத்தில் மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்தால் இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. வெவ்வேறு இடங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ள காரணத்தினால் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் யோவான் நற்செய்தியில் அன்னை மரியா, மரியா என்ற பெயரோடு அழைக்கப்படவில்லை. யோவான் நற்செய்தியிலே அன்னை மரியா 2 இடங்களில் மட்டும்தான் வருவார். தொடக்கத்திலே வருவார், இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்திலே, அதாவது கானாவூர் திருமண நிகழ்விலே வருவார். இறுதியாக அவரது பணிவாழ்வின் இறுதியில் கல்வாரியில் வந்து சேர்வார். 2 இடங்களிலும் அன்னை மரியாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மாறாக இயேசுவின் தாய், இயேசுவின் தாய் என்று குறிப்பிட்டு யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே அருமையான முறையில் விளக்குகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே. அந்த நேரத்தில் அன்னை மரியாவுக்கு எதுவுமே புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அன்னை மரியாதானை நிறைய ஞானம் பெற்றவர், அறிவு பெற்றவர், இப்படியெல்லாம் வாதிடுவதிலே அர்த்தமில்லை. மனித சூழ்நிலையிலே அவர் ஒரு சாதாரண மனித பெண்ணாக, கடவுளுக்கு ஏற்ற பெண்ணாக வாழ்ந்தார். ஆனால் இயேசுவின் இந்த வார்த்தைகளை அந்த வேளையில் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அன்னை மரியா அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு விலகிச் சென்று விடுகின்றார். அங்கே அற்புதமான ஒரு புதுமை ஏற்படுகின்றது. யோவான் அதை புதுமை என்று சொல்லவில்லை, அரும் அடையாளம், அதாவது விண்ணகத்தின் அரசு இங்கே தோன்றிவிட்டதின் அடையாளம் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் இயேசு இவ்வாறு தம்முடைய மாட்சியை வெளிப்படுத்தினார், இறை மாட்சியை வெளிப்படுத்தினார். இங்கே நாம் இன்னும் கவனிக்க வேண்டியது, என்னுடைய நேரம் வரவில்லையே, இயேசுவின் நேரம்தான் என்ன? இயேசுவின் நேரம் என்று சொல்லுகின்ற போது யோவான் நற்செய்தியின் உச்ச நிலையிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர் பெறுவதுதான் அவரது நேரம். இதைத்தான் விவிலிய அறிஞர்கள் தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார்கள். எழுதியவர் ஒரு கருத்தோடு ஒரு சிந்தனையோடு எழுதியிருக்கின்றார். அவரது சிந்தனையின் வெளிப்பாட்டை வெளியே கொணர்வதற்காக பலவிதங்களிலும் ஆய்ந்து, நேரம் என்றால் இயேசு தன்னை இறைவனின் மகனாக தாழ்ச்சியோடு வெளிப்படுத்தி இறந்து உயிர்க்கின்ற நேரம்தான் இயேசுவின் நேரம், இயேசு மாட்சி அடையக்கூடிய நேரம். ஆகவே தான் அன்னை மரியாவிடத்தில் என்னுடைய நேரம் வரவில்லையே பெண்ணே என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அதோடு அன்னை மரியா அந்த காட்சியிலிருந்து விலகிக் கொள்ளுகின்றார். இயேசுவின் பணிவாழ்வில் எங்குமே வருவதாக யோவான் குறிப்பிடவில்லை. இறுதியாக அன்னை மரியா வருகின்றார். எங்கே? கல்வாரி மலையிலே இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது 19ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கானாவூர் திருமண நிகழ்விலே அன்னை மரியா ஒருவேளை சற்று பெருமிதத்தோடு இருந்திருக்கலாம். கடவுளை பெற்றெடுத்த தாய். ஆகவே ரசம் தீர்ந்தவுடனேயே, மகனே நீ இறைவன் தானே,
இறைவனின் மகன்தானே. இந்த ஏழைகளின் நிலையை பார்த்தாயா? இவர்களின் நிலைக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாயா? நல்ல நிறைய திராட்சை ரசத்தை இவர்களுக்கு கொடுக்க மாட்டாயா? உன்னுடைய அன்னையாகி நான் உனக்கு சொல்லுகின்றேன், செய்வாயா? இப்படி ஒரு எண்ணத்தில் ஒரு விதமான ஒரு சிறிய தற்பெருமை என்று கூட சொல்லலாம். அதில் தவறில்லை. ஆனால் இயேசு அவருக்கு அங்கே பாடம் கற்பிக்கின்றார். அம்மா, இந்த உலகிலே என்னை நீ மனிதனாக பெற்றெடுத்தீர். அது கடவுளின் அருமையான செயல்பாடு. இதை நீர் சம்பாதித்து பெற்றுக்கொள்ளவில்லை. இப்படி ஒரு நிலையை நீ இறைவனிடத்தில் மன்றாடி கேட்கவில்லை. மாறாக இறைவன் உமக்கு இந்த மாபெரும் கொடையை தாராள உள்ளத்தோடு பெருந்தன்மையோடு கொடுத்தார். நீ கேட்கவில்லை, நிச்சயமாக கேட்கவில்லை. ஆனால் கடவுள் உம்மை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்தார். இந்த வாய்ப்பை கொடுத்த பிறகு கடவுள் உம்மிடமிருந்து ஏராளமானவற்றை எதிர்பார்த்தார். நீரும் அதன்படி செய்தீர். கடவுளை உலகிலே மனிதனாக பெற்றெடுத்தீர். இங்கே அந்த கடவுளின் மகனை ஒரு புதுமை செய்வதற்காக கட்டாயப்படுத்துகின்ற தாய் என்கிற நிலையிலிருந்து, ஆனால் நீர் தாய் மட்டுமல்ல, அதைவிட மேலாக என்னுடைய சீடர். என்னுடைய சீடராக என்னோடு இருக்க வேண்டும். என்னுடைய சீடர் என்னுடைய சிலுவையை நான் எவ்வாறு சுமந்து செல்லுகின்றேனோ அதுபோல அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். இதைத்தான் நான் அறிவிக்கப் போகின்றேன் மற்றவர்களுக்கு. உமக்கும் அது பொருத்தமானது. என்னுடைய சீடனாக என்னை நீர் பின்பற்ற வேண்டும். எனக்கு தாயாக இருக்கக்கூடிய அந்த வல்லமை, அந்த ஆற்றல் கடவுள் உமக்கு போட்ட பிச்சை, கடவுள் உமக்கு கொடுத்த கொடை. நீர் சம்பாதித்து பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே என்னுடைய சீடராக இருப்பதுதான் சாலச் சிறந்தது என்று அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் மறைமுகமான அந்த அறிவுரையை வழங்குகின்றார். யோவானும் அதன் பிறகு அன்னை மரியா எங்கும் குறுக்கிடாமல் தன்னுடைய நற்செய்தியிலே அன்னை மரியா குறுக்கிடுவதாக எங்கும் சொல்லப்படவில்லை. இறுதியாக சிலுவை அடிக்கு வெறுமனே தாயாக வரவில்லை, இயேசுவின் சீடராக வருகின்றார். சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கி அந்த வாழ்வின் இறுதி நிலையிலே, மன்னக வாழ்வின் இறுதி நிலையிலே அவர் போராடி கொண்டிருந்த போது அன்னை மரியாவை சுட்டிக்காட்டி தன்னால் அன்பு செய்யப்பட்ட சீடர், அவர் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் சில கணக்குகளின் அடிப்படையிலே ஒருவேளை யோவானாக இருக்க முடியும் என்று நாம் யூகித்துக் கொள்ளுகின்றோமே ஒழிய அவர் யார் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆகவே இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட அந்த சீடர் அங்கே இருக்கின்றார். அவர் யார் சார்பாக இருக்கின்றார்? யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் அன்பு செய்யப்படுகின்றார்களோ அவர்களின் பிரதிநிதியாக அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்து, இதோ உன் தாய். வெறுமனே என்னுடைய அன்னையை நீ கவனித்துக்கொள் என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக நீ ஒரு சீடன், என்னால் அன்பு செய்யப்பட்ட சீடன், என்னால் அன்பு செய்யப்படக்கூடிய மற்ற சீடர்களின் பிரதிநிதி. அப்படிப்பட்ட நீ இங்கு இருக்கக்கூடிய தலைமை சீடராகிய என் அன்னையை நீ பின்பற்ற வேண்டும். அவரது அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். அவருக்கு நீர் எப்பொழுதும் பணிந்திருக்க வேண்டும். அவரையே வாழ்வின் நல் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் மிக ரத்தின சுருக்கமாக இயேசு கூறுகின்றார். அன்னையிடத்திலே தன்னுடைய சீடரை சுட்டிக்காட்டி, இதோ உம் மகன். உம்மை போன்று ஒரு சீடர், இன்னும் பல சீடர்கள் உருவாவதற்கு இவர் எப்பொழுதும் காரணமாக இருப்பார். அவருக்கு ஒரு சக்தியாக நீர் இருக்க வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் அன்னை மரியாவிடத்திலே கூறுகின்றார். அன்னை மரியா பதிலேதும் கூறவில்லை, அமைதியாக இருக்கின்றார். வெறுமனே சோகத்தின் காரணத்தினால் அல்ல, முழுமையான பயிற்சி பெற்ற ஒரு சீடராக அங்கே அன்னை மரியா வந்தார் என்றால் அதுதான் தாழ்ச்சி. உண்மையான சீடன் என்று நாம் பேரளவில் சொல்லிக் கொண்டால் போதாது.
இது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கப்பட வேண்டிய வாழ்வியல் தத்துவம். கடவுளின் சீடராக, இயேசுவின் சீடராக நான் இருக்கின்றேன் என்று ஒருமுறை சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டால் போதாது, அது தொடர வேண்டும். அது தொடரவில்லை என்றால் நிச்சயமாக அந்த சீடத்துவ நிலையிலிருந்து நாம் நழுவிவிட முடியும். ஆகவே தான் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நிலையாக இருப்பதாக நினைக்காதே, எந்த நேரத்திலும் நிலை குலைந்து போகலாம். ஆகவே இந்த சீடத்துவம் தாழ்ச்சியை அடித்தளமாக கொண்டு அமைந்தது. அப்படிப்பட்ட ஒரு சீடர் அன்னை மரியா தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பெண்ணே என்று தன்னுடைய மகன் தன்னை அழைத்ததை ஓர் இழுக்காக கருதவில்லை. ஒரு இழுக்காக கருதாமல் இறுதி வரை சிலுவை அடியிலும் கூட இயேசு கிறிஸ்து பெண்ணே என்றுதான் குறிப்பிடுகின்றார். தமிழிலே மொழிபெயர்க்கின்ற போது அம்மா என்று மொழிபெயர்த்தாலும், ஏனென்றால் கலாச்சார ரீதியாக நாம் ஒருவேளை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போகும் என்கிற அர்த்தத்திலே அம்மா என்று ஒருவேளை மொழிபெயர்த்திருந்தாலும் உண்மையிலேயே பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை பெண்ணே. ஆகவே அன்னை மரியா இதை ஒரு இழுக்காக கருதவில்லை, மாறாக இயேசுவின் அழைப்பாக அதை கருதினார். என்னுடைய தாய் என்பதை விட என்னுடைய சீடர் என்பதை ஆண்டவர் அங்கே உணர்த்தினார். ஆகவே தான் கானாவூர் திருமண நிகழ்விலே, பெண்ணே என்னுடைய நேரம் வரவில்லை, அவருடைய நேரம் அங்கே சிலுவையில் நிறைவு பெறுகின்றது. அவ்வாறு நிறைவு பெறுகின்ற போது அங்கே இயேசு மாட்சி அடைகின்றார். அங்கே முதல் சாட்சியாக அன்னை மரியா ஒரு சிறப்பான சீடராக இருக்கின்றார். அவ்வாறு சீடராக இருப்பதற்கு காரணம் அன்னை மரியாவின் தாழ்ச்சி, அதாவது இயேசுவின் மனநிலை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சியான மனநிலையின் மூலமாக இயேசு இறைவனை மாட்சிப்படுத்தினார். தாழ்ச்சியான மனநிலையின் மூலமாக சிலுவையை அரவணைத்தார். தாழ்ச்சியான மனநிலையின் காரணமாக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றப்பழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார். ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லக்கூடாது. குற்றப்பழி அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் பாவம் செய்து விட்டதாக அர்த்தம். ஆனால் தவறான குற்றச்சாட்டின் விளைவாக அவருக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனையை அவர் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அங்கே தாழ்ச்சி வெளிப்படுத்தப்படுகின்றது. அதே மனநிலையில் அன்னை மரியா தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்த அனைத்து நிகழ்வுகளிலும் தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்தி இறுதியாக அவர் இறைவனின் தாய் என்பது ஒருபுறம் இருக்க, இறைவனின் சீடர் என்கிற ஒரு நிலையை தெளிவாக உணர்த்தினார். ஆகவே அவர் உயர்ந்து நிற்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உபகார அன்னையின் விழாவினை கொண்டாடுகின்ற வேளையில் அன்னை மரியாவின் மனநிலை இயேசுவின் மனநிலையை பிரதிபலிக்கின்றதை உணர்ந்து கொண்டு அதே மனநிலையை நாமும் வளர்த்து கொள்ள முன்வர வேண்டும். தாழ்ச்சி, உண்மையை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வது, எதிலுமே நான் தான் என்ற ஒரு கர்வத்தை, ஆணவத்தை, தற்பெருமையை காட்டாமல் வாழ்விலே வெவ்வேறு சூழ்நிலைகளில் நாம் படிக்க வேண்டியதை படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம் பெறக்கூடிய அனுபவங்களின் மூலமாக அனுபவ பாடத்தை பெற்று நம்முடைய வாழ்விலே நாம் வளமடைய வேண்டும். அனுபவத்தின் மூலமாக கடவுள் நம்மோடு பேசுகின்றார். அன்னை மரியாவிடத்திலும் அவரது அனுபவத்தின் மூலமாக கடவுள் தொடர்ந்து பேசினார். அன்னை மரியா தன்னுடைய மகன், தன்னுடைய தலைவர் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை வளர்த்து கொண்டார். நாமும் அப்படிப்பட்ட நிலையில் இயேசுவின் மனநிலையை, அன்னை மரியாயின் மனநிலையை தாழ்ச்சியோடு வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அனுபவமும் உதவ வேண்டும். ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் மகிழ்ச்சியோடு இருப்போம், சில நேரத்தில் நாம் துன்புற்று வேதனையிலே தவிப்போம், சில நேரங்களில் நல்ல உடல்நலத்தோடு இருப்போம், சில நேரங்களில் உடல்நலக் குறைவு ஏற்படும், சில நேரங்களில் வியாபாரத்திலோ தொழிலிலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு இருப்போம், சில நேரத்தில் அதற்கு சரிவு ஏற்படும். எச்சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கிறிஸ்துவின் மனநிலையை
பெற வேண்டும், அன்னை மரியாவின் மனநிலையை பெற வேண்டும். அதை வாழ்க்கை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடவுள் இப்படித்தான் என்னை வழிநடத்துகின்றார், இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆகவே கடவுளுக்கு என்னுடைய வாழ்விலை முதலிடம் கொடுக்கின்றேன். அவருக்கு முதலிடம் கொடுக்கின்ற போது என்னுடைய தாழ்ச்சியின் காரணமாக என்னுடைய வாழ்விலை அவர் என்னை உயர்த்துவார். இந்த ஒரு எண்ணம், அன்னையிடம் இருந்து அதே எண்ணம் நம்மிலும் விளங்க வேண்டும். அப்படி விளங்கினால் நாம் அன்னைக்கு திருவிழா எடுப்பது முற்றிலும் நியாயமானதாக இருக்கும். அந்த திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இயேசுவின் மனநிலை, அன்னை மரியாவின் மனநிலை. இந்த மனநிலையை நாம் பெற்று எப்பொழுதும் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் உபகார அன்னைக்கும் நல்ல பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதைத்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளியிலிருந்து ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடனெடுத்து மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் வீட்டெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் அதையிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவையாது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலில் புனித உபகார அன்னையின் விழாவினை மகிழ்ச்சியோடு பக்தி ஆர்வத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நம் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக நம் ஊரில் உள்ள அனைவருக்கும் தேவையான அனைத்து அருள்வரங்களையும் இவ்வேளையில் தாழ்ச்சியோடு கிறிஸ்து இயேசுவின் மனநிலையோடு அன்னை மரியாவின் மனநிலையோடு இறைவனிடத்திலே கேட்டு பெறுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் புனித திரு அவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள், அருள்நிலை பணியாளர்கள் மற்றும் துறவர்த்தார் அனைவரையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை இறை ஆசிரியரால் நிரப்பி அன்னை மரியாவைப் போல ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை புரிய ஆவியின் ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியை நல்கும் அன்பான ஆண்டவரே, போர்களும் வன்முறைகளும் பெருகி வரும் இவ்வுலகில் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆள் பார்த்து செயல்படாமல் இறை திருவுளம் அறிந்து செயல்படும் மனநிலை மாற்றத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று முதல் உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்று மொழிந்த இறைவா, எம் பாதுகாவலியாம் உபகார அன்னையின் திருவிழாவை
சிறப்பாக கொண்டாட நீர் தந்த வாய்ப்புக்காய் நன்றி கூறுகிறோம். அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் உடல் உள்ள ஆன்ம நலன்களை பெற்று வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி கண்டு அன்பு பிள்ளைகளாய் சான்று வாழ்க்கை வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாய்ப்புள்ள போதே ஆண்டவரை தேடுங்கள் என்று கூறிய இறைவா, எம் பங்கு சிறர்கள் மற்றும் இளைஞர்கள் இளமையில் அதிகமாக உம்மை தேடவும் இறை அருளை பெறவும் வார்த்தைகளை வாழ்வாக்கி தம் சொல்லாலும் செயலாலும் திரு அவைக்கு மனித குலத்துக்கும் சமுதாயத்திற்கும் சான்று பகரும் வாழ்வு வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீர் வாக்களித்த அனைத்தையும் எமக்கென செய்தி முடிக்கும் இறைவா, எமது திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி நடத்தும் சாத்தை மறைமாவட்ட முதன்மை குரு ஜோசப் ரபிபாலன் அவர்களையும் எம் ஊர் மக்களையும் எல்லா நிலைகளிலும் ஈடுபட செய்து திருவிழாவை திட்டமிட்டு செயல்படுத்தி வரும் எம் அருட்பணியாளர் மற்றும் அனைத்து குழுக்களையும் ஊர் நிர்வாகிகள் பொறுப்பாளர்களை வல்லமையால் ஆட்கொண்டு பணி சிறுக்க பயன்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இவ்வேளையில் எங்களது தாழ்ச்சியை, கீழ்ப்படிதலை, நம்பிக்கையை எங்களது மன்றாட்டுக்களின் மூலமாக உம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றோம். எங்களை நீர் கனிவோடு ஏற்று உம்முடைய அருளாசிரை தொடர்ந்து எங்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேடி வருகின்றேன்.
வருகின்றேன் என்னை பலியென தருகின்றேன் பலியிட வருகின்றேன் என்னை பலியென தருகின்றேன் சிந்தனை சொல் செயல் உனக்காக சிந்தும் நல்வியர்வையும் உனக்காக மகிழ்வுடன் தருகின்றேன் வருகின்றேன் என்னை பலியென கருகின்றேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. உமது
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைவித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை மக்கற்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஓட்டம் வரும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக.
இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் உடன்பிறப்புகளையும் எங்கள் முன்னோர்களையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்து கேட்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சம்மரியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தைக்கும் செய்ய
பாடாத நாள் இல்லையே, உம்மை புகழாத பொழுதில்லையே. உம்மாசி திறந்த உயிராய் உறவாய் என்னில் கலந்தாய். உம்மை பாடாத நாள் இல்லையே, உம்மை புகழாத பொழுதில்லையே. மீண்டும் நன்றி, எங்கள் பேரையே சொல்லி அழைத்தவா நன்றி. மீண்டும் நன்றி, நன்றி என்றும் நன்றி. உம்மை பாடாத நாளில்லையே, உம்மை புகழாத பொழுதில்லையே. உறவுகள் வந்தவா நன்றி, என்றும் நன்றி. பரிவும் ஆற்றலும் இறைவாய் தந்தவா நன்றி, என்றும் நன்றி. மருந்து செய்யாத என்னாலும் காப்பவா, எங்காதி விளக்காக என்றும் செல்வதா நன்றி, என்றும் நன்றி. நன்றி என்றும் நன்றி. உம்மை பாடாத நாளில்லையே, உம்மை புகழாத பொழுதில்லையே. பாடாத நாளில்லையே, உம்மை புகழாத பொழுதில்லையே. உமதாக எளினாய் உம்மாசி தினங்கந்த உயிராய் உறவாய் என்னில் கலந்தாய். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை வருடடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த அமைதியுடன் சென்று வாருங்கள். விழாவில் உறவுகளாக, நண்பர்களாக, அன்னையின் சீடர்களாக நாம் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த ஒரு மகிழ்ச்சியான நேரத்திலே கடவுள் இத்தகைய ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார். எத்தகைய சிறப்பு மிக்க ஒரு வாய்ப்பு! நாம் எண்ணவில்லை இந்த கொரோனா காலகட்டத்தில் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இந்த விழா நடைபெற இயலுமா என்று. ஆனால் மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது என்பதற்கேற்ப, கடவுளின் இரக்கத்திற்கேற்ப இங்கே எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிந்துரைத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம் தாய் உபகார அன்னைக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
இந்த நாளில் இங்கு வருகை தந்து இந்த விழாவை மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்தவர்கள், தலைமையேற்று அருளுரை வழங்கியவர்கள், நம் எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு தந்தை, 5 ஆண்டுகளாக நம்முடைய பங்கிலே பணியாற்றியவர்கள், மிகச் சிறப்பாக மிகச்சீரும் சிறப்புமாக பணியாற்றியவர்கள். அதோடு இப்பொழுது நம்முடைய சாத்தை மறை வட்டத்தினுடைய முதன்மை தந்தையாக இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தந்தை பேரர் திரு ஜோசப் ரவிபாலன் அவர்கள் மிக மிக சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய ஒரு ஆளுமை. அவர்களுடைய ரவிபாலன் என்னுடன் என்ன சொல்லலாம் என்றால் நேர்த்தி, எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிறவர். அதிலும் மிக மிகச் சிறப்பாக திரு அவை சார்ந்த எல்லா பணிகளையும், அதிலும் மிகச் சிறப்பாக வழிபாடுகள் உள்ளிட்ட அனைத்தையுமே மிகச் செம்மையாக மிகச் செப்பமாக சீர்மையாக நேர்த்தியாக செய்கிறவர்கள். அதை கடந்த 5 ஆண்டுகளாக நாம் அனுபவித்திருக்கிறோம். அத்தகைய ஒரு அருள்பணியாளர் எனக்கு முன்னால் இங்கு பணியாற்றிவிட்டு அதன் பிறகு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்பதை எண்ணி நான் கடவுள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாவற்றையுமே வழிபாடுகள் தொடர்பாக மிக மிக நேர்த்தியாக அமைத்து தந்து விட்டதனால் அது எனக்கு மிக மிக எளிது, அது ஒரு இயல்பாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய அந்த நேர்த்தித்தன்மையை எண்ணி நான் அவர்களை பாராட்டுகின்றேன். மக்கள் அனைவரோடு சேர்ந்து அவர்களுக்கு இனிய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களே நம் அருள்பணியாளர் நண்பர் தம்பி தமிழன்பு செய்பு மைக்கேல் ராசு நேற்று இங்கு வந்து மிக அருமையான ஒரு அருளுரையை வழங்கினார்கள். நாம் நேற்று தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்தினோம். அவர்கள் இன்றும் இங்கு இருந்து நமக்கு பேரளவில் உதவி செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு கடமையும் உண்டு. அங்கு உள்ள தந்தைகிட்ட நாங்கள் 2 பேருமே பேசி அதன் பிறகு அவர்களும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இங்கே இருப்பது என்பது இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இனிய நன்றி. காரணம், அவர்களுடைய இந்த வருகை, அவர்கள் நேற்று அந்த அருள் உரை, இப்பொழுது இந்த விழாவில் பங்கெடுத்த அந்த முறை, இவை எல்லாமே மிகச் சிறப்பு. நேற்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், தம்பி. நாங்கள் இயக்க ரீதியாகவும் செயல்படுகிறோம். அத்தகைய ஒரு அருள்பணியாளர் இங்கு வருகை தந்து சிறப்பு செய்ததற்காக தம்பி தமிழன்பு அவர்களுக்கு இனிய நன்றியை இந்த நூலாடை மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். நம்முடைய அருள் அன்னையர்கள், அருள் சகோதரிகள் அவர்கள் 2 பேர் இரட்டையர்களாக ஒரு துப்பாக்கியின் இரட்டை குழல் என்பது போன்று இங்கே வந்து இந்த நவ நாட்களை எல்லாம் மிக மிக சிறப்பாக சிறப்பித்தார்கள். நேற்றும் இன்றும் மிக மிக சிறப்பாக நற்பணிப்பவன் உட்பட எல்லாவற்றையும் நடத்தி தந்திருக்கின்றார்கள். மக்களை வழிநடத்தியிருக்கின்றார்கள். இந்த பணிக்குழுக்கள் இந்த வகையிலெல்லாம் அவர்கள் பங்கிலும் மிக ஆழமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கும் உருவாக்க முயற்சியில் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய அந்த அனைத்து பணிகளுக்காகவும் மிகச் சிறப்பாக இந்த திருவிழா காலங்களிலே அவர்கள் செய்து வருகிற எல்லா பணிகளுக்காகவும் நம் மக்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு இந்த நூலாடையை அன்போடு வழங்குகின்றோம். எல்லாரும் கைவலிப்பு நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்றைக்கினியவர்களே, இந்த திருவிழா, இந்த வழிபாடு விழா தன்மையெல்லாம் மிக சிறப்பாக மெருகேற்றப்பட்டு நடத்தப்படுவதற்கு மிக முகாமையான ஒரு காரணம் பாடல்கள். அதை நம்முடைய பாடகர் குழுவினர் மிகச் சரியாக செப்பமாக இந்த 10 நாட்களும் நிகழ்த்தி தந்திருக்கின்றார்கள். அதற்கான பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பயிற்சியெல்லாம் மிகச் சிறப்பாக நடத்தி ஒருங்கிணைத்து வருகிறவர்கள் நம் ஆசிரியர் லடிஸ்லாஸ் அவர்கள். அவர்களுடைய அந்த முயற்சி, ஆர்வம், அவர்களுடைய அந்த தாழ்ச்சி எல்லாவற்றையுமே ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம், இவை எல்லாமே மிக மிக நேர்த்தி. எனவே ஆசிரியர் லடிஸ் அவர்களுக்கு இனிய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நன்றியின் அடையாளமாக ஆசிரியர் அவர்களுக்கு நூலாடையை அணிவிக்கிறார்கள். நம்முடைய பாடகர் குழு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இனிய நன்றியை நாம் தெரிவிக்கிறோம். பிள்ளைகள் நல்லா பாட்டினீங்க, எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். நன்றி. அன்பிற்கினியவர்களே, நன்றி, மிக்க நன்றி, வாழ்க. நன்றி. நம்முடைய கோயில் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கோயில் பணியாளர்கள், பீட பணியாளர்கள், இவர்களோடெல்லாம் இணைந்து பணியாற்றிய தொண்டர்கள், இரவு பகல் என்று பாராமல் பல வேலைகளை செய்தவர்கள் இங்கு பலரும் இருக்கிறார்கள். சிலர் ஒருவேளை தெரிய வரலாம், சிலர் திரை மறைவிலிருந்தும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த அருமையான நம்முடைய கோயில் நிர்வாகிகள், கோயில் பொறுப்பாளர், பீட பணியாளர்கள், தொண்டர்கள் எல்லாருக்குமே இங்கு கூடி வந்திருக்கிற மக்கள் அனைவரின் சார்பாக இனிய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்றைக்கினியவர்களே, நம்முடைய தாய் பங்கிலிருந்து மக்கள் சிலர் வந்திருக்கிறாங்க. அதே போன்று உறவினர்கள், நண்பர்கள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த திருவிழா நாளிலே நீங்கள் கொடுத்து வந்த எல்லா ஒத்துழைப்புக்காகவும் மிகச்சிறப்பாக இந்த திருவிழா திருப்பலி மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய இந்த ஒரு அமைதியான, ஈடுபாட்டான அந்த பங்கேற்பு இங்கே அருள் வரங்களை பெற்றுத்தந்த ஒரு சூழலை உருவாக்கியது. எனவே இங்கு வருகை தந்திருக்கிற அன்பு மக்கள் அனைவருக்கும், இங்கு இருந்து சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு மக்கள் அனைவருக்கும், இன்னும் இந்த விழாவுக்கு பல வகைகளிலே ஆங்காங்கே நின்று தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஒலி அமைப்பாளர்கள், இன்னும் தேர் ஒழுங்குபடுத்தியவர்கள், அதை அழகுபடுத்தியவர்கள், அதை போன்று இன்னும் பல இங்கே ஒளிப்படங்களை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் நான் சொல்ல இயலாத பலரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்குமே இனிய நன்றியையும், இந்த திருவிழா தொடர்பாக காவல் நிலையத்தில் அங்கு இசைவு தெரிவித்த பொழுது அவர்களும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். அவர்கள், இன்னும் அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே இனிய நன்றியும், சமையல் பொறுப்பாளர்கள், உதவியாளர்கள், அவர்கள் அனைவருக்குமே, இன்னும் யார் யாருக்கெல்லாம் நான் மறந்திருக்கிறேனோ அவர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் இனிய நன்றி வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நம்முடைய மறைவிட்ட முதன்மை தந்தை அவர்களுக்கும், தந்தை தமிழன் அவர்களுக்கும் நன்றி. அவர்களோடு இணைந்து, அருட்சிவரோடு இணைந்து மீண்டும் ஒரு உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு வழங்குகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க. நன்றி.